விஜயனா மட்டுமாமா இன்னைக்கே போகணுமா மாமா? நம்ம இங்கேயே தங்கிட சொல்றியா? இல்லைங்க, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமேனு தான். இல்ல சம்பந்தி, மருமகளை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்து பார்த்தாச்சு, வந்த இடத்துல ஒரு நாள் தங்கியாச்சு. அதே கோபிகிட்ட மட்டும் தான் சொல்லியிருந்தேன், அவங்ககிட்ட இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். சரி சரி. ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாமே மாமா? இல்லம்மா, வந்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு, வந்த இடத்துல சிரிச்சு பேசி சமைச்சும் சாப்பிட்டாச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியது தானே? அங்க எல்லாரும் என்ன தேடுவாங்கம்மா. சரிங்க மாமா. சரவண வரட்டுமா? மாமா, நீங்க வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னைக்கே கிளம்பணுமா? என்னம்மா இது? இது நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் நினைச்சா வந்து பார்த்துட்டு போலாம்ல. இப்ப புறப்புறன்னு நினைச்சா வந்துடுறேன். வரட்டுமா? வரல வாங்க மாமா. வரேன். படம் பார்த்துக்கோ. சரிங்க மாமா. விஜயோட மாமனார் ஒரு அபூர்வ பெரியவர். பாவம், மருமகளை பாக்குறதுக்குன்னு எனக்கிட்ட இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் பாரு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மாமனார் கிடைப்பாங்க? என்ன இன்னும் 2 நாள் இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனா சம்பந்தி வீட்டுல இருக்கிறது கூச்சமா இருக்குது போல இருக்கு. எனக்கு புரியுது, அவரை சொல்லி குத்தம் இல்லையே. நமக்கே இன்னொரு வீட்டுக்கு போனா 2 நாளைக்கு மேல தங்கினா கூச்சமா தான் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். சரி வாங்க உள்ள போ. ஆஹா, நம்மளையும் ஊருக்கு கிளம்ப சொல்றாரு நம்ம அப்பா. ஐயோ, அவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு முழிக்கணுமா? சந்தேகப்பட்டு சாவடிப்பானே. என்ன பண்றது? கிளம்புவோம். அங்க நம்ம மாமனாரை காணோம், அழைச்சிக்கிட்டு கிளம்புவோம். மாமா, கிளம்பலாம். எங்கம்மா? நம்ம வீட்டுக்கு. என்னம்மா திடுதுப்புன்னு? காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அக்கா தங்கச்சியோட சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுச்சு. வந்தேன், இருந்துட்டேன். இனிமே இங்க என்ன வேலை? கிளம்ப வேண்டியதுதான். ஓ, அப்படி சொல்றியா? ஆமா மாமா, இங்கே இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது? பாவம், அங்க உங்க புள்ளையும் தனியா இருந்து கஷ்டப்படுவாரு. இன்னைக்கே நாம புறப்படலாம் மாமா. சரிம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, கிளம்பலாம். ரமேஷ், என்னடா என்ன பார்க்க வந்துட்டு நீ பாட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயமா மேல போயிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயமா மேலையா? என்னடா சொல்ற? பவானி என்ன வர சொல்லிருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். டேய் பாத்துடா, அதான் பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணாகாது, போயிட்டு வரேன். அடியே பவானி, நல்லா வந்து கொத்து விட்டுட்டியே. முடியாதுன்னா நீ ஏன் முடியாது சொல்லக்கூடாதா? உங்க மாமா கிட்ட மாட்டி விடுறதும் நீ கொள்றதும் ஒண்ணுதானடி. மாட்டி விட்டுட்டாலே எப்படி? சாரி, பவானி தான். என்னடா தடுமாறுற? வார்த்தை வரலையோ? என்ன நினைப்படாங்க வந்த? இல்ல, பவானி தான் பேசணும்னு சொல்லிச்சு, அதான். இங்க பாருங்க ரமேஷ், பதட்டப்படாதீங்க. நாங்க தான் உங்களை இங்க வர சொன்னோம். நாங்க கூப்பிட்டதா சொன்னா நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லிதான் பவானி விட்டு கூப்பிட சொன்னோம். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கண்ணே. என்ன கோபி, அவனுக்கு சேர போட்டு அவனோட சரித்திரமா பேச சொல்றியா? அவனால கருத்து எடுக்க வேண்டாம். பேசுறதுக்காகத்தானே வர சொல்லியிருக்கோம், கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? காலேஜுக்கு போறப்ப நம்ம கேட்கறியா? மனசுல என்ன பெரிய மைனர் நினைப்பா? இவர் குடும்பத்தோட சூரிய ஆடி போடுவேன். ஆமா ஏங்க, அதான் கோபி பேசுறேன்னு சொல்றாங்கல்ல. நீ சும்மா இரு. ஏடா, ஏற்கனவே ஒரு தடவை கேட்டல, நீ என்ன சொன்ன? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன்னு சொன்ன. இப்ப நான் புது கதை ஆரம்பிச்சிருக்க. அண்ணே கொஞ்சம் பேசாம இருங்கண்ணே, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல கோபி, இவனெல்லாம் பேசி வேலைக்கு ஆகாது. ஒத்த கையை வெட்டி போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒத்த கையை வச்சுக்கிட்டு எப்படி லவ் பண்ணான்னு பாத்துருவோம். அண்ணே ப்ளீஸ், நான் பேசுறேனே, எனக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க. பாத்தீங்களா ரமேஷ், இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து இவர் இப்படித்தான் குமுறிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணும் தப்பே இல்ல.
ஒரு பொண்ணு படிக்கிறதுக்காக கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணை படிக்க விடாம ஒருத்தன் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கானா? இவர மாதிரி ஆளுகளுக்கு இப்படித்தானே கோவம் வரும். அதானே ஏற்க. இங்க பாருங்க ரமேஷ், சில விஷயங்களை நான் ரொம்ப அதிகமா பேச விரும்பல. எப்படி எங்க வீட்டு பொண்ணு பவானிய நீ லவ் பண்ணலான்னு முட்டாள்தனமாலாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நானும் அந்த வயசை கடந்து வந்தவன். லவ் பண்றதுங்கிறது உங்க உரிமை. ஆனா எனக்கு இதுல ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகணும். உங்களுக்கு ஏன் பவானியை லவ் பண்ணணும்னு தோணுச்சு? என்ன அமைதியா இருக்கீங்க? இங்க பாருங்க ரமேஷ், உங்களை மிரட்டுறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காகவோ இங்க நாங்க பாருங்க ரமேஷ், உங்களை மிரட்டுறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காகவோ இங்க நாங்க வர சொல்ல. அப்படி நாங்க நினைச்சிருந்தா நேரம் உங்க இடத்துக்கே வந்திருப்போம், இல்ல வேற இடத்துக்கு வர சொல்லி இருந்திருப்போம். இது பொம்பளை எல்லாம் இருக்கிற வீடு. இங்க வச்சு நாங்க அப்படிலாம் நடந்துக்க மாட்டோம். நம்ம எல்லாரும் இங்க ஒன்னா கூடி இருக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு பிறக்கணுங்கிறதுக்காகத்தான். பேசுங்க ரமேஷ், உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படையா பேசுங்க. சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. நான் என்ன பேசணும்? அதான் கேட்டேன் ரமேஷ், உங்களுக்கு ஏன் பவானியை லவ் பண்ணணும்னு தோணுச்சு? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியுது. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு தான் ஆகாது, அப்புறம் எதுக்கு பவானியை லவ் பண்றேன்னு தானே கேக்குறீங்க? அதாங்க நானும் கேக்குறேன். சாதாரண உள்ள குடும்பத்திலே காதல்லாம் அடித்தடியில போய் முடியும். ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் ஆகாது, அப்புறம் எதுக்கு இந்த கூத்தலாம்? சார், நம்ம குடும்பத்துக்கு நடுவில் நடந்த சண்டை முழுக்க முழுக்க வேற விஷயம். மாணிக்கம் எங்க வீட்டுல வளர்ந்தவர், எங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தவர். சில தப்புகள்லாம் பண்ணாரு. தனியா வந்து கடை வச்சு எங்க அப்பாவை எடுத்து சில காரியங்கள் பண்ணிருக்காரு. அது முழுக்க முழுக்க வேற விஷயம். மாணிக்கம் குடும்பத்துக்கும் எங்களுக்குமான சண்டை. என்னோட காதலுக்கு எப்படி இடைஞ்சலா இருக்க முடியும்? ஏன் இருக்கணும்? எனக்கும் பவானியோட அப்பாவுக்கும் என்ன சார் பிரச்சனை? என்னடா அர்த்தம்லாம் பேசிட்டு இருக்க? மாணிக்கம் பவானியோட அக்கா புருஷன், அவனை அடிச்சுட்டு பவானியை போய் பொண்ணு கேப்பியா? எனக்கு தெரிஞ்சு நீங்களும் மாணிக்கமும் கூட தான் மல்லு கட்டிருக்கீங்க. ஆனா நீங்க சகலையா இருக்கலையா? சார், எங்க வீட்டுல 3 வருஷமா கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். என் மனசுக்கு பவானி தான் சார் பிடிச்சிருக்கு. சிலருக்கு சிலர் தான் சார் பிடிக்கும். காரணம் கேட்டா சொல்ல முடியாது. பவானி என் மனசுக்கு பிடிச்ச பிறகு நமக்குள்ள நடந்த அடிதடி பிரச்சனை எல்லாமே ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சிச்சு. ஒருவேளை நான் பவானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப இருக்கிற விரோதம் எல்லாமே ஒட்டுமொத்தமா மறைஞ்சு போயிடலாம் இல்லையா? சொல்லுங்க சார், என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க உண்மையிலேயே இந்த அளவுக்கு சீரியஸா பவானியை லவ் பண்றீங்க இல்லையா? ஆமா சார். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஈஸியா தெரியும். ஆனா ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற சொந்த பந்தங்களை எல்லாம் அனுசரிச்சு போறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? சார், அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்களுக்கு 3 சாய்ஸ் தான் இருக்கு. பவானி இந்த விஷயத்துக்கு ஓகேன்னு சொன்னுச்சுன்னா, 1, நேர அலர்குளம் போய் மாமா கிட்ட பொண்ணு கேட்கலாம். 2, அவர் ஒத்துக்கலைனா நீங்களும் பவானியும் இந்த ஊரை விட்டு ஓடி போலாம். 3, மாமா மனசு மாறுற வரைக்கும் நாங்க 2 பேரும் வெயிட் பண்றோம்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். இந்த 3 சாய்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஆமா சார். ஆனா இது எல்லாத்துக்குமே அடிப்படையா ஒரு தேவை இருக்கு ரமேஷ். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு பவானியை லவ் பண்றேன்னு சொல்றீங்களோ
அதே அளவுக்கு பவானி உங்களை லவ் பண்றேன்னு சொல்லணும். அப்பதானே இதெல்லாம் சாத்தியம். ஒருவேளை பவானி இல்லைன்னு சொல்லிருச்சுன்னா உங்களாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமான்னு சொல்லிருச்சுன்னா அதை எதுக்குன்னு நினைக்கிறவங்களாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. இது எப்ப கிளியர் ஆகும்? பவானியை கூப்பிட்டு பேசினா தானே தெரியும். பவானி, பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேல பவானி. எனக்கு தெரிஞ்சு இவர் உன்னை சீரியஸா லவ் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? மாமா, நீங்க சொன்னது உண்மையாவே இருக்கலாம். ஆனா என் மனசுல காதல், கல்யாணம் இத பத்திலாம் எந்த எண்ணமும் கிடையாது. நான் நல்லா படிக்கணும், நிறைய மேல மேல படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், இது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. வேற எந்த எண்ணமும் கிடையாது. நல்லா யோசிச்சுதான் சொல்ற இல்லையா? ஆமா மாமா.